அப்போ வந்துட்டான். மார்னிங் அப்பு. குட் டே. அம்மா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்பாவை ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? நல்ல வக்கீல் வைக்க காசு இல்லன்றதுனால தானே நீங்களாம் இப்படி அவரை இன்சல்ட் பண்றீங்க. நீங்க காசு இருந்தா அப்பாவை ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ணீங்க? நீங்க இப்படி பண்றத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. வேண்டாமா, வேண்டாம். எனக்கு ரகு அங்கிள பிடிக்கல. I hate him. I don't like him. அப்போ I hate him. அப்போ I hate him. இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? கோர்ட்ல அப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வக்கீலுங்க ஒவ்வொருத்தரும் வக்கீலுங்களுக்கு அவங்க கேஸ் ஜெயிக்கணும். அதுக்காக எது வேணாலும் பேசுவாங்க. நம்ம அது பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதே இல்ல, கவுண்டர் கிராசிங்ல உங்க வக்கீல் என்ன தரக்குறைவா கேட்கல, என்ன அவமானப்படுத்தல. அந்த மாதிரி என்ன கேட்க கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறோம்னு நினைச்சா நான் யாரை அவமானப்படுத்துறது? என் அப்பாவோட அம்மாவையா? நார்மல் கேள்விகள் மட்டும் கேட்டா போதும்னு நான் சொல்லியிருந்தேன் வக்கீலுக்கிட்ட. பிரியணுங்கிற முடிவெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவமானப்படுத்தியோ வேதனைப்படுத்தியோ கோர்ட்டில் அப்பு நடந்துக்கிட்டது நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். அந்த நேரத்துல என்ன சிச்சுவேஷன் பார்த்து அவன் என்னோட ஸ்தானத்துல நீயா இருந்தாலும் அப்போ அப்படித்தான் ரியாக்ட் பண்ணிருப்பான். நான் அதை பெருசா எடுத்துக்கல. என்னன்னா ரகு அந்த மாதிரி ஆள் இல்ல. அதனால எனக்கு எனக்கு பயமா இருக்கு. நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். அப்போட படிப்பு, அவனோட ஃபியூச்சர், இது மட்டும்தான் என் மனசுல இருக்கும். ஒரு புருஷனாவும் ஃப்ரெண்டாவும் நான் ரகுவை என்னைக்கும் பார்க்கல. நான் பெரிய பாவம் தான் பண்றேன். அப்போவை தவிர யாரையும் விருப்பப்படாம வாழ்ந்த நானு வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எந்த ஒரு துணையும் தேவையில்லைன்னு. சில பொண்ணுங்க பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாம போயிடுவாங்க தைரியம் இல்லாம. ஆனா நீ அப்படி இல்ல. சொல்லு. சொந்த விஷயத்தை எங்கேயும் யாருக்கிட்டையும் மறைக்காம பேசுற பெரிய பிசினஸ்காரனோட பொண்ணு நீ. அவள் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுவா. 15 காசுக்கு கொயினா மாத்திரம் வாங்க கதி இல்லாம மலேரியா காய்ச்சல சத்தரோட பையன்னா. 17 ரூபா மல்லிகை கடையில கடனும் தர மாட்டாங்க. சரியான மழை, கடும் பட்டினி. மூத்த மகன்னா. எனக்கு அப்புறம் 2 பொண்ணுங்க, டீன்ஸ், 6 வயசு. அப்புறம் அம்மா. 4 பேரும் பசியில வாடுறோம். பக்கத்து தோட்டத்துல வாழையும் கிழங்கும் விளைஞ்சு நிக்குது. திருடுறதுக்கும் கேட்கறதுக்கும் முடியல. நம்ம சத்து போயிடலான்னு அம்மா என்கிட்ட சொன்னப்போ சரின்னு வேணான்னு நான் சொல்லல. ஒரு கயர்ல எல்லாரையும் கேட்டுக்கிட்டு ஆத்துல குதிச்சோம். ஓடுற தண்ணியில கல்லில் அடிச்சு கட்டா வந்து என் 2 தங்கச்சிங்களும் ஆத்துல பொதுக்குழியில தண்ணிக்குள்ள அழுது போகும்போ அன்னைக்கு என்னால காப்பாத்த முடியல. இப்ப இருக்கிற தெம்பு தைரியம் எல்லாம் அப்ப எனக்கு இல்ல. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சொல்ல வேண்டியது முகத்துக்கு நேரம் சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல. எப்படி உண்டாவும்? தச்சராய் குஞ்சுராமனோட பையன் தானே, அவனுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா சொந்தங்காரியம் சொல்றதுக்கு தான் தைரியம் இல்ல. நீ சொல்ல வந்தது என்னன்னு நான் சொல்லட்டேன்.
அப்போ இனிமே நான் பார்க்கக்கூடாது எப்பவுமே. அது ப்ராக்டிக்கல் ஆகணும்னா நான் இங்கிருந்து போகணும் நிரந்தரமா. வேணும் நான் கொஞ்சம் பணம் தருவேன். ஆ, நான் அப்படி எதுவும் நினைக்கல. சந்தோஷம். எனக்கு காசு கொடுத்து ஒதுக்கணும்னு அப்படி உனக்கு தோணலல்ல? தேங்க்ஸ். போயிடுறேன். ப்ராமிஸ். ஒரு வாரத்தில்.